சாய் ஓம் 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 சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 48 வர திரு சபன்னக்கர், திருமதி சபன்னக்கர் இவங்களுடைய கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப ஒரு அற்புதமான கதை சாய்ராம். இந்த கதையை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாய்ராம். சாய்ராம், பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதம். இதில் 48வது அத்தியாயத்தில் திரு சபன்னக்கர் கதையை முழுமையாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கதை. திரு சபன்னக்கர் சோலாப்பூர் ஜில்லாவில் அக்குல்கோட்டில் சார்ந்தவர் சாய்ராம். அவர் வக்கீலுக்கு படித்திருக்காரு. இவர் கூட ஷேவடேன்னு சொல்லிட்டு இன்னொருவரும் வக்கீலுக்கு படித்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அந்த வக்கீலுக்கு உண்டான பரீட்சை அந்த ஆண்டு நடைபெற்று வருது சாய்ராம். அப்போ ஷேவடே சபன்னக்கரனை சொல்லுவார், இந்த ஆண்டு நான் பாஸ் பண்ணிவிடுவேன். எல்லோரும் கேட்பாங்க, நீ சரியாக படிக்கலையே, நீ எப்படிப்பா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. அப்போது எனக்கு பாபா துணை இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே சபன்னக்கர் என்ன பண்ணுவார், ஷேவடையை தனியாக கூப்பிட்டு, பாபான்னு சொல்கிறியே, அவர் யார், நீ படிக்காமே பாஸ் பண்ணுற சொல்கிறியே சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி ஒரு இலக்காரமாக பார்த்து சிரிப்பார். அப்போ பாபான்றவர் யார் சொல்லு. திரு சபன்னக்கர் ஷேவடையை பார்த்து தனியாக கூப்பிட்டு கேட்பார். இந்த நிலையில் ஷேவடை சொல்லுவார், அகமத் நகர் ஜில்லாவில் கோபர்கானில் ஷீரடி என்ற ஒரு கிராமம் இருக்குது. இதில் ஒரு மசூதியில் ஒரு ஃபக்கீர் ஒருத்தர் இருக்கார். மற்ற ஞானிகள்லாம் இருக்கலாம், ஆனால் இவருக்கு ஞானிக்கெல்லாம் முன்னோடி இவர் சத்புருஷன் அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்கிற வார்த்தை என்றைக்குமே தப்பாமல் போனது கிடையாது. அவர் நடக்கிறது அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவருடைய முன் ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியம் எதனா இருந்தால் மட்டும்தான் அவருடைய சுப தரிசனமும் கிடைக்கும். அதனால இந்த ஆண்டு என்ன இந்த தேர்வில் பாபா பாஸ் பண்ண சொல்லியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால இந்த ஆண்டு நான் தேறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஷேவடே சபன்னக்கரான கிட்ட சொல்லுவார். சாய்ராம், திரு ஷேவடே சொல்லும் பொழுது திரு சபன்னக்கர் பார்த்து சிரிப்பார். எப்படி பாபான்னு சொல்கிறாரு, இவர் எப்படி பாஸ் பண்ணிடுவாருன்னு ஒரு மாதிரி சிரிப்பார். இவரும் ஷேவடையவும் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வக்கீலோட வேலையில் இருப்பார். இந்த நிலையில் சபன்னக்கர் பார்த்திங்கன்னா அவர் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி அக்குல்கோட்டில் அவர் வக்கீல் தொழில் நடத்திட்டு இருப்பார். இதனை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் கழிஞ்சிட சாய்ராம். சரியாக 1913 வருடம் அவருடைய மகனுக்கு, அதாவது சபன்னக்கருடைய மகனுக்கு தொண்டையில் ஒரு வியாதி வரும். இதன் காரணமாக அவங்க ஒரே பையனை இழந்துருவார். அவங்க பையன் இறந்துருவார். இந்த நிலையில் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுட்டே இருப்பார். நம்ம பாபாவை இது போல் சொல்லிட்டோமே, அதனால் குழந்தைய இது போல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருக்கும். பல கோயிலுக்கு போவார். இந்த கனகப்பூர், பண்டேரிபுரம் இது போல் முக்கிய கஷேத்திரங்கள்லாம் போவார். அப்படி போயும் அவருக்கு மன நிம்மதி இருக்காது. என்னடா இது போல் இருக்கே, நம்ம மனம் சஞ்சலமாக இருக்கே, பையனும் இழந்துட்டோமே, இப்படி நம்ம இருக்கிறோமே, ஒருவேளை பாபாவை நம்ம செவடே என்று சொன்னதுனால நம்மளுக்கு இது போலனா தொடர்ந்து நடைபெறுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ ஏன் நம்ம செவடே சொன்ன மாரி நம்ம பாபாவை போய் பார்க்கக்கூடாது ஷிரடியில் சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள எண்ணம் தோன்ற நேரம் அவருடைய சகோதரனை கூப்பிட்டுக்கிற அவர் ஷிரடிக்கு போக ஆயத்தமாகறாரு. ஷிரடிக்கு போன உடனே பாபாவை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. கிட்ட போன உடனே பாபா கிட்ட ஒரு தேங்காய் வச்சு அவர் பாதத்தை தொடுறாரு. தொட்ட உடனே பாபா சபன்னக்கரை பார்த்து போ வெளியில் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. பாபா மீண்டும் மீண்டும் சபன்னக்கரை வெளியில் போ என்ற வார்த்தையோடு சொல்கிறாரு. பின்னாடி அப்படியே தள்ளி வந்துடுறாரு, மசூதி விட்டு தள்ளி வர்றாரு. அப்போ பாலா ஷிம்பி வர்றாரு. வந்த உடனே அவர் கையில் பாபாவுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எடுத்துன்னு அவர் முன்னாடி போகும்பொழுது பாபாண்ட போய்ட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாரு. பாபா ஃபோட்டோ பாலா ஷெம்பி கொடுக்குறாரு. அப்போ பாபாண்ட கேட்குறாரு, இது யார் ஃபோட்டோ சொல்லிட்டு பாலா ஷெம்பி கேட்குறாரு. உடனே சபன்னக்கரை கை காட்டி இது இவருடைய காதலன் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பாபா சிரிச்சிடுறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லிட்டு உடனே பாலா ஷெம்பி சபன்னக்கரை முன்னாடி பாபாவுடைய தரிசனம் நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைகை காட்டுறாரு. இவரும் முன்னாடி போன உடனே பாபா முந்தே போல போ வெளியில் உடனடியாக போன்னு சொல்லிட்டு ஒரு குரலில் சொன்ன உடனே இந்த நேரம் சரியில்லாதால அவர் மீண்டும் இந்த தரிசனம் மறுபடியும் பாபாவுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வீடுக்கு வந்துடுறார் சாய்ராம்.
சைரம் மீண்டும் வந்து ஓராண்டு வந்து கழிஞ்சு போகுது, ஓராண்டு தொடர்ந்து ஓடி போகுது. அவருடைய மனசு வந்து சாந்தமடையில், தன்னுடைய ஒரே மகனை வந்து இழந்துட்டார். அதே போல் சேவடையாண்ட சொன்ன மாரி பாபாவை நம்ம இது போல் பேசுனதால நம்ம குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு பாபா மேலே ஒரு குற்ற உணர்ச்சி அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அவர் வந்து காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பார். அப்போ காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற நேரத்தில் கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி திருமதி சபர்நேக்கர் கனவுல வந்து பாபா தோன்றுவார். பாபா எப்படி தோன்றுவாருன்னா, ஒரு கிணத்துக்கிட்ட வந்து அந்த அம்மா தண்ணி சுமந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட வந்து பாபா வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தலைக்கு டர்பன்லாம் கண்டி ஒயிட் நோட்டில் இருப்பார். பாபா வந்து இந்த தண்ணியை நான் நிரப்பி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பாபா கிட்ட வந்த உடனே, அந்த பானை கிட்ட வந்த உடனே இவங்க பயந்து போயிட்டு அந்த பானையை போட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. சைரம் கண் விழிச்சு பார்க்கும்போது கனவு தெளிஞ்சிட்டு இருக்கும். இந்த காட்சியை வந்து தன்னுடைய கணவனாண்ட சபர்நேக்கரண்ட சொல்லுவாங்க. சபர்நேக்கரண்ட சொன்ன உடனே அவர் இது ஒரு புனிதமான நேரமாக கருதி வந்து ஷிரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும், அதாவது சபர்நேக்கரும் திருமதி சபர்நேக்கரும் 2 பேரும் ஷிரடிக்கு போவாங்க. அங்கே போகும்போது பாபா அங்கே இருக்க மாட்டார், லெண்டி தோட்டத்துக்கு போயிருப்பார். இதன் பின்னும் பாபா துவரகமாய்க்கு வருவார். வந்த உடனே திருமதி சபர்நேக்கர் அந்த அம்மா வந்து பாபாவை தொட்டு வணங்குவாங்க. தன்னுடைய கனவுல கண்ட காட்சி எல்லாமே அப்படியே பாபாவுடைய உருவத்தோட ஒருத்து போயிருக்கும். சபர்நேக்கர் என்ன பண்ணுவார், கிட்ட போயிட்டு மறுபடியும் பாபாவுடைய பாதத்தை தொட்டு வணங்குவார். அப்போ பாபா மீண்டும் வெளியே போன்னு சொல்லிட்டு அதே குரலோடு சொல்லுவார். அப்போ வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க சைரம். அப்போ பாபா வந்து ஒரு அம்மாண்ட ஒரு கதையை சொல்லுவார். திருமதி சபர்நேக்கரை நோக்கி ஒரு கதையை பாபா சொல்லுவார். அந்த அம்மாவுடைய கதையை வந்து பாபா சொல்லுவார். எனக்கு வந்து உடம்பு வலியால் நான் ரொம்ப அவசரப்பட்டிருந்தேன், பல மாத்திரை மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிட்டேன், எதுவுமே எனக்கு பயனளிக்கல. ஆனால் இந்த மசூதிக்குள்ளே நான் காலடி வச்ச உடனே என் உடம்புல இருக்க எந்த வியாதியும் என்னை தொந்தரவு பண்ணலை, எல்லாவித நோய் நொடிகளும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து வேற ஒரு அம்மாண்ட சொல்லிட்டு இருப்பாரு. உடனே திருமதி சபர்நேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த வலியும் வேதனையும் பாபா எப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மசூதியில் நான் காலடி வச்ச உடனே இந்த வலியெல்லாம் போயிடுச்சு, பாபாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், பாபா ஒரு சத்புருஷன், ஞானிக்கெல்லாம் முன்மொழி சொல்லிட்டு அவர் பாபாவை நோக்கி உற்று பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் சபர்நேக்கர் வந்து எப்படின்னா முயற்சி பண்ணி பாபாவுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும், பாபாவை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய காலுக்கிட்ட போவார். பாபாவுடைய கால் கிட்ட போய்ட்டு அவர் தலையை வச்ச உடனே பாபா வந்து அவருடைய கையை வந்து திரு சபர்நேக்கர் தலைமையில வச்சிருவார். அதுக்கப்புறமா திரு சபர்நேக்கர் வந்து பாபாவுடைய கையை வந்து வருட தொடங்குவாங்க. இந்த நிலையில் பாபா வந்து மக்களாண்ட ஒரு கதை சொல்லுவார். அப்போ வந்து இந்த கதையுடைய நோக்கத்தை எல்லாரும் உத்து கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நிலையிலும் திரு சபர்நேக்கர் இந்த கதையை கேட்டிருப்பார். அப்போ வந்து பாபா வந்து சொல்லுவார், சைராம், ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஒரே மகன் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளால் அவங்க மகனுக்கு வந்து தொண்டையில் ஒரு நோய் வந்தது, அதனால் அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனேயே சபர்நேக்கர் பார்ப்பார், எப்படி பாபா வந்து நம்ம மனசில் இருக்கிறது வந்து பாபா எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னு பார்க்குற நேரம் பாபா உடனே கையை காட்டி, இந்த ஆளு தான் இவன் வந்து இவனுடைய குழந்தைய வந்து நான் வந்து சாகடிச்சிட்டேன்னு நினைக்கிறான், நான் வந்து மக்களுடைய குழந்தைகளை வந்து கொல்றேனா, எதுக்கு இவன் வந்து இந்த மசூதியில் வந்து வீணா என் மேலே பழி சுமத்தி அழுகிறான், நான் உடனே இப்போதே இதே செய்கிறேன், எந்த குழந்தைய அவன் வந்து நான் வந்து சாகடிச்சிட்டேன்னு நினைக்கிறானோ அதே குழந்தைய மீண்டும் அவங்களுடைய மனைவியுடைய கருப்பையில் நான் சுமத்துறேன், நான் வந்து அந்த குழந்தை செல்வத்தை மீண்டும் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லுவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பாபாவுடைய பாதத்தில் அவருடைய தலையை வச்சு ஆசீர்வதிப்பார் சைரம். அப்போ பாபா வந்து சபர்நேக்கரை பார்த்து சொல்லுவார், இந்த பாதங்கள் வந்து தொன்மையானவை, புனிதமானவை அப்படின்னு பாபா சொல்வார். இனி உனக்கு எந்தவித கவலையும் வேணாம், என் மீது முழுமையான நம்பிக்கை வை, சீக்கிரம் உன்னுடைய குறிக்கோளை வந்து நீ எய்துவான்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லுவார். சபர்நேக்கர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மீண்டும் பாபாவுடைய பாதத்தில் தன்னுடைய தலையை வச்சு கண்ணீர் மழுக்கா அழுகுவார். அப்போ அன்னைக்கு காலையில் பாபாவுக்கு நெய்வேதியம் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மீண்டும் பாபாண்ட வந்து விழுந்து வணங்குவார். ஒரு கட்டத்தில் வந்து பாபாவுடைய தலையும் அவருடைய தலையும் நேருக்கு நேராக மோதும். அப்போ பாபா சொல்லுவார், ஒரு நமஸ்காரம் பணிவுடன் செய்யும் ஒரு நமஸ்காரமே போதும், அடிக்கடி விழுந்து வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபர்நேக்கர் சொல்லுவார். கொஞ்ச நாள் சபர்நேக்கர் அங்கே இருப்பார், பாபாவுடைய தரிசனம் பெற்று. அப்புறம் அவர் வீட்டுக்கு போகுது ஆயத்தமான நேரத்தில் பாபா தட்சணை கேட்டால் ₹1 நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தட்சணையை பாபாண்ட கொடுக்கறதுக்கு முன் வருவார். அதே போல் பாபா அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி ₹1 கொடுப்பாரு. கொடுத்த பிறகு வீட்டுக்கு போக உத்தரவு பாபா கொடுப்பாரு. அப்போ ஒரு தேங்காய் எடுத்து பாபா வந்து, உன்னுடைய மனைவியுடைய முந்தானியில் இந்த தேங்காயை வந்து வச்சுக்கோ,
வச்சுக்கோ, உனக்கு வந்து சீக்கிரம் உன் குழந்தை பாக்கியம் என்னுடைய ஆசீர்வாதத்தில் கிடைக்கும், எந்தவித கவலை இல்லாமல் சௌபாகியமாக நீ வீட்டுக்கு போய் வா அப்படின்னு சொல்லுவார் பாபா. இவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க சாய்ராம். ஒரு ஆண்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஒரு மகன் வந்து பிறப்பாங்க. மகன் பிறந்து 8 மாதத்துக்குள்ளே இவங்க 2 பேருமே ஷிரடிக்கு வந்து அந்த குழந்தைய பாபாவுடைய பாதார விந்தத்தில் வச்சு நன்றி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பாபாண்ட அவங்க நன்றிகளை எப்படி தெரிவிக்கிறாங்க பாருங்கள் சாய்ராம். ஓ சாய்நாதா, தங்களை உதவிக்கு என்ன கைமாறு நாங்கள் செய்வது என்று தெரியாமல் நிற்கிறோம். எனவே தங்கள் முன் விழுந்து பணிகிறோம். எளிய ஆதரவற்ற எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இனி தங்கள் பாதங்கள் எங்களுக்கு ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும். பற்பல எண்ணங்கள் கனவிலும் நினைவிலும் எங்களை தொல்லைப்படுத்துகிறது. எங்கள் மனதை அவைகளிலிருந்து தங்கள் வழிபாட்டுக்கு திருப்பி விட்டு எங்களை எப்பொழுதும் ஆசீர்வாதப்படுத்துங்கள் என்று 2 பேருமே வந்து பாபான சொல்லியிருப்பாங்க சாய்ராம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து முரளிதரன் என்று பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பாஸ்கர், தினகர் என்று 2 பிள்ளைகள் பிறப்பாங்க. இது அடிப்படையில் வந்து திருமதி சபர்ணக்கர் வந்து பாபாவுடைய வாக்குறுதி வந்து பொய்யாவதில்லை என்று முழுமையாக நினச்சிருப்பாங்க சாய்ராம். பாபா வந்து எல்லா ஜீவராசிலும் சூழ்ந்திருக்காரு, எல்லா பக்தர்களையும் சரிசமமாக நேசிக்கிறாரு. அவர் வந்து எல்லா பக்தருடைய இதயத்திலும் வாழ்கிறார் சாய்ராம். அவருடைய நீலைகளை எப்போவுமே நம்ம புரிஞ்சு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நம்மளுடைய பிரார்த்தனை உரிய நேரத்தில் நிறைவேறும் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். ஹல்லா மலிக்.